நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது News21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள News21 செய்திகளை பாருங்கள். சார் வணக்கம். சார் உங்களை பத்தி அறிமுகப்படுத்திங்க சார். News21 நேயர்களுக்கு லா ஃபவுண்டேஷன் இந்தியா தேசிய பொதுக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ராஜேந்திரன். எனது கடமையாக 1950 இந்திய அரசியல் சாசனம் கோட்பாடு 13 பாதுகாக்க 51 படி அடிப்படை உரிமைகளும் கடமைகளும் என்ற தலைப்பில் எல்லா ஊர்களுக்கும் எல்லா அமைப்புகளுக்கும் எங்கெல்லாம் மக்கள் விரும்புகிறார்களோ அங்கெல்லாம் சென்று இந்திய அரசியல் சாசனத்தை விழிப்புணர்வு செய்து வருகிறேன். அதன் ஒரு பகுதியாக இன்று இங்கு சேலம் வருகை தந்து News21 நேயர்களுக்கு இன்று அரசியல் சாசனம் சம்பந்தமாக அடிப்படை உரிமைகளை விளக்க கடமைப்பட்டுள்ளேன். மக்கள் அனைவரும், இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் மற்றும் சமூக ஆர்வலர்கள், பாமர மக்கள் அனைவரும் முக்கியமான தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் மக்கள் சாசனம், இந்திய அரசியல் சாசனம். இந்திய அரசியல் சாசனத்தில் முக்கிய கோட்பாடு, கண்டிப்பாக இந்திய குடிமக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய கோட்பாடு என்னவென்றால் 13 3ஆம் பாகத்தில் வழங்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகள் 12 to 35 வரைக்கும் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக 13, 14, 19, 20, 21, 51A இந்த 5 கோட்பாடுகளும் இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவரும் தன் மனதில் பதிந்து அதன்படி செயல்பட்டு வரும்போது நாடு வல்லரசாவது உறுதி. மேலும் நாங்கள் இதன் மூலம் அரசுக்கு கோரிக்கை என்பது என்னவென்றால், இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படை உரிமைகளும் கடமைகளும் என்ற தலைப்பில் பள்ளி பாடத்திட்டத்தில் கொண்டுவர கோருகிறேன். மேலும் News21 சேனலுக்கு இந்த வாய்ப்பை வழங்கியமைக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த அரசியல் சாசனத்தின் சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் எனது தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு அந்த எண்ணை குறிப்பிடுகிறேன். 91 50 27 21 89 தொடர்பு கொண்டு விளக்கம் தெரிந்து கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. சார் வணக்கம் சார். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா சமூக ஆர்வலர்கள் பார்த்தீங்கன்னா தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலிமா அரசு அலுவலகத்தில் ஏதாவது தவறு நடந்திருந்தாலோ ஊழல் நடந்திருந்தாலோ அதெல்லாம் எடுத்து வெளிக்கொண்டு வராங்க. இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள், இன்னல்கள் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. இப்போ அப்படி வரக்குள்ள அவங்களுக்கு வந்து அரசு காவல்துறையினால வழக்கு பதிவு ஆகிற மாதிரியும் இருக்கு. அதுக்கு என்ன சார் செய்யலாம்? இது இந்திய அரசியல் சாசன கோட்பாடு தற்காப்பு உரிமையை பயன்படுத்தலாம். தற்காப்பு உரிமைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியல் சாசன கோட்பாடு 20(3) இந்த இடத்துல தற்காப்பு உரிமையை பயன்படுத்தும் போது பொய் வழக்கு மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த வழக்கு முற்றிலும் பொய் வழக்காக இருக்குது. பொய் வழக்கில் காவல்துறை பொய்யான புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது சமூக ஆர்வலருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இந்திய அரசியல் சாசன கோட்பாடு 20(3) படி தற்காப்பு உரிமையை பயன்படுத்தும் போது நீதிமன்றம் 14 நிற்கும். நீதிமன்றமும் சரி, காவல்துறையும் சரி, நிர்வாகத்துறை எங்கேனாலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு உண்மைக்கு புறம்பா அப்படி கூட எடுத்துக்கலாம். உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு சங்கதி இருந்தாலும் அதை தற்காத்து கொள்வதற்கான உரிமையும் கடமையும் இந்திய அரசியல் சாசன கோட்பாடு 20(3) படி இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கு. அப்படி பயன்படுத்தும் போது நீதிமன்றம் இந்திய அரசியல் சாசன கோட்பாடு 14 நின்று பாதுகாக்கும், சமூக ஆர்வலர்களை பாதுகாக்கும் என்பதில்
ஐயமில்லை. ம். அவ்வளோதான் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, சமூக ஆர்வலர்கள் பார்த்தீங்கன்னா, தகவல் அறியும் உரிமை சட்டத்து மூலியமா அரசு அலுவலகத்தில ஏதாவது தவறு நடந்திருந்தாலோ, ஊழல் நடந்திருந்தாலோ, அதெல்லாம் எடுத்து வெளிக்கொண்டு வராங்க. இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பல பிரச்சனைகள், இன்னல்கள் இந்த மாரி வந்துட்டு இருக்கு. இப்போ அப்படி வரக்குள்ள அவங்களுக்கு வந்து அரசு காவல்துறையினால வழக்கு பதிவாகுற மாரியும் இருக்கு. அதுக்கு என்ன சார் செய்யலாம்? இது வந்து இந்திய அரசியல் சாசன கோட்பாடு தற்காப்பு உரிமையை பயன்படுத்தலாம். தற்காப்பு உரிமைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியல் சாசன கோட்பாடு 20(3) இந்த இடத்துல தற்காப்பு உரிமையை பயன்படுத்தும்போது, பொய் வழக்கு மெயினாக வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த வழக்கு முற்றிலும் பொய் வழக்கா இருக்கு. பொய் வழக்குல வந்து காவல்துறை வந்து பொய்யான புகார்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படிங்கிறது தெளிவா தெரியுது சமூக ஆர்வலருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல இந்திய அரசியல் சாசன கோட்பாடு 20(3) படி தற்காப்பு உரிமையை பயன்படுத்தும்போது நீதிமன்றம் 14ல நிற்கும். நீதிமன்றமும் சரி, காவல்துறையும் சரி, நிர்வாகத்துறை எங்கேனாலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு உண்மைக்கு புறம்பா அப்படி கூட எடுத்துக்கலாம். உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு சங்கதி இருந்தாலும் அதை வந்து தற்காத்து கொள்வதற்கான உரிமையும் கடமையும் இந்திய அரசியல் சாசன கோட்பாடு 20(3) படி இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கு. அப்படி பயன்படுத்தும் போது நீதிமன்றம் இந்திய அரசியல் சாசன கோட்பாடு 14ல் நின்று பாதுகாக்கும். சமூக ஆர்வலர்களை பாதுகாக்கும் என்பதில் ஐயமில்லை.